ஜெகதீஸ்வரன் சார், 4 வருஷமா இல்லாத ஒரு அக்கறை ஏன் தேர்தலுக்கு 9 மாதங்களுக்கு முன்னாடி திமுகவுக்கு வந்துக்குன்னு நினைக்கிறீங்க? துரைக்கருணா ஐயா விட்ட இடத்துல தான் தொடரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு கடுமையான அதிருப்தி இன்று இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது அவங்களே உணர்றாங்க. நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசும்பொழுது 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றுவிடும், ஒரு பெருவாரான வெற்றியை நீங்கள் பெறலாம் என்று சொன்னாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா அவங்க இடங்களில் உணர்றாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சி நம்மளே வந்து விவாதத்துக்குலாம் எடுத்தோம். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு, இப்போ தற்காலிகமாக வாபஸ் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு, ஆனால் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவர்கள், நீங்கள் வந்து மேட்டூர்லேருந்து மருத்துவர்கள் நடந்து வந்தாங்க. கொரோனா இறந்து போனவர்களுக்கு வேலை கேட்டும் மற்ற மருத்துவ சார்ந்த கோரிக்கைகளை வைத்துக்கொண்டும் அவர்கள் நடந்து வந்தார்கள். டிஎம்எஸ்ல எப்போ பார்த்தாலும் மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, ஐயா சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு போராட்டம் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றார். இன்னொரு பக்கம் பார்க்குறோம் இந்த பாலியல் கொடுமைகள். இன்னைக்கு பாருங்க, அந்த திருவள்ளூரில் வந்து பாலியல் வன்கொடுமைப்பட்ட சிறுமியா உண்மையிலே அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்க முடியல. நமக்கு ஒரு தகப்பனாக ஒரு தாயாக அந்த அம்மாவுடைய அழுகுறல்ங்கிறது, ஏன்னா ஒரு வாரம் ஆகியும் இன்னும் அந்த குற்றவாளியை நாம் பிடிக்கவில்லை. நீங்கள் ஏன்னா மீடியா எப்போ அதை சென்சிட்டிவாக ஆக்குறாங்களோ அப்போ எல்லாரும் எப்பொழுது பேசுகிறார்களோ அப்போ தான் வந்து அது கவனம் கொடுக்குறார்களே தவிர, நீங்கள் இந்த மீடியா இன்றைக்கி இது பெருசாக கையில் எடுத்து இன்றைக்கி எல்லா மீடியாவும் பேசாமல் இருந்தார்கள் என்றால் 10 1 11 அவ்வளோதான். ஏன்னா இதே மாதிரி எத்தனையோ பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது, கண்டும் காணாமல். எதெல்லாம் சென்சிட்டிவாக மீடியா பெருசாக்குறாங்களோ அதை மட்டும் தான் நாங்கள். ஸோ ஒரு அதிருப்தி என்பது இன்றைக்கி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவர் என்னைக்கு பிடிப்பீங்க? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே சென்னையில் ஒன்று நடந்திருக்கு, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா அவரோட சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து குற்றம் சம்பவம் நடந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வெளியிட்டு இந்த குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கு நீங்களும் உதவுங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த குற்றவாளி வந்து நடந்து போகிற காட்சிகளும் குற்றவாளி இப்படி தான் இருக்கிறான்ற காட்சிகளும் வருகிறது. அவன் ஆந்திரா தப்பிச்சு போனானா, வேற எங்கேயாவது தப்பிச்சு போனானா அப்படிங்கிறது இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் தான் அமைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா, அப்போ இது வந்து இன்னும் கவனம் பெறாத ஒரு செய்தி. நமக்கு என்ன, பாலியல் குற்றத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரதானமாக கவனம் பெறுகின்ற செய்திகளை மட்டும் ஒழிக்க வேண்டும். நிறைய இடங்களில் இந்த மாதிரி அதிருப்திகள் பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ அதையெல்லாம் நீங்கள் மட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளே வீதியில் இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே ஒரு 4 ஆண்டு காலம் நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன், ஆட்சியில் எந்த அதிருப்தியும் இல்லை, ஆட்சி ரொம்ப சீரும் சிறப்பாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் கடைசி நேரத்தில் தேர்தல் அறிவித்த பின் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நான் செஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறேன், முன்னர் ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுகிறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு எப்போவுமே ஒரு எலெக்ஷன் மோடில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்றைக்கே எலெக்ஷனை பற்றி பேச வேண்டிய அவசியம், நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு போக வேண்டிய அவசியம். இன்னொன்று, இப்போ திட்டம் என்பது என்ன நடக்குது? நீங்கள் போகிறீங்க, ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறீங்க, முதல்ல நம்ம எல்லாரும் பொதுவாக எல்லா கட்சிகளும் செய்கின்ற அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை பார்த்துருப்போம். உறுப்பினர் மெம்பர்ஷிப் டிரைவ். ஒரு கட்சி ஒரு ஏதாவது பொது இடத்துல உட்காந்துருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த கட்சியை நீங்கள் போய் சார் நான் சேரணும்னு விரும்புகிறேன், இல்லை என்ன இங்கே பண்ணுறீங்க, நம்ம தெரிஞ்சு விருப்பத்தின் அடிப்படையில். நம்ம யாருமே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடி நான் செக் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், இது தனியுரிமை சார்ந்த பிரச்சனைங்க. எனக்கு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி நீங்கள் செய்ய முடியும்? எனக்கு திமுக பிடிக்குது பிடிக்கல வேறு விஷயங்க. நீங்கள் திமுக பிடிச்சிருந்தா கூட அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போய் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு 1000 ரூபா பணம் வருதா வரலையா, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகளும் இருக்கா, அதெல்லாம் நாங்கள் சரி செய்ய வந்திருக்கோம்னா அப்போ 4 ஆண்டுகளும் என்ன செஞ்சீங்க நீங்கள்? இப்போ தான் திடீர்னு அக்கறை பொங்குதா? 4.5 வருடங்களாக செய்யாத ஒரு விஷயத்தை நாங்கள் இப்பொழுது செய்ய வந்திருக்கிறோம். சரி செஞ்சிருவீங்களா? இனிமேல் இல்லைப்பா ஓடிபி வந்துருச்சு, உங்களை மெம்பர் சேர்த்து டேட்டா பை கிளம்பிட்டோம். நீங்கள் ஒரே வாரத்தில் 50 லட்சம் உறுப்பினர்களை ஒரு கட்சி சேர்க்கிறது என்று சொன்னால் அதன் பேர் வளர்ச்சி அல்ல, வீக்கம் வெடிச்சிரும். வளர்ச்சி, சீரான வளர்ச்சி மட்டும்தான் சரியான ஒரு பாதையை நோக்கி. ஓகே, உண்மையிலேயே ஓகே, திமுக மேலே எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, இவ்வளோ நாள் எனக்கு மெம்பர்ஷிப் எப்படி மெம்பர் ஆகிறது எப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி வந்திருக்காங்க என் வீட்டு வாசல்னா ஒரு பெரிய குடியிருப்பு இருக்குது, அந்த குடியிருப்பு வாசலில் உட்காந்துருக்காங்க, நான் போய் இணைச்சிக்கிறேங்கிறது பிரச்சனையே இல்லை, நான் விரும்புகிறேங்க, நான் போகிறேன். தனியுரிமை சார், நீங்கள் நேரடியாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆதார் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு ஓடிபி வருதா, ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், இது எல்லாமே எப்படி ஏற்றுக்கொள்ள? இது கண்டிப்பாக கோர்ட் கடுமையான இதே நம்ம பேசுகிற இன்னைக்கு விவாதங்களில் பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப போகிறது. யார் உங்களுக்கு அந்த உரிமை கொடுப்பது? எப்படி நீங்கள் போயிட்டு நீங்கள் ஏதோ எலெக்ஷன் கமிஷனில் வந்த மாதிரி உங்களோட ஓட்டர் ஐடி நாங்கள் செக் பண்ண வந்திருக்கோங்கிறதும், உங்களுக்கு எதெல்லாம் நடந்திருக்கு நடக்கலங்கிறதும், அதுவும் நீங்கள் உங்களுக்கு யாரை ஐடென்டிஃபை பண்ணி, நீங்கள் முதல்ல திமுக ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அம்மா நான் திமுகலேருந்து வந்திருக்கேன், நான் அந்த பகுதியோடைய செயலாளர், இல்லை அந்த பகுதியில் நான் வேலை செய்கிற ஒரு தொண்டர், அதை மாதிரி சொல்கிறீங்களா? அவங்க மக்கள் திடீர்னு ரொம்ப பாமர மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், அவங்களாம் பார்க்கும்போது அதிகாரி யாரோ வந்துட்டார்ப்பா, அரசாங்க அதிகாரி யாரோ வந்திருக்காரு, நீங்கள் உடனே ஓடி போய் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வா, ஆதார் எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நீங்கள் அப்படி கேட்பதே முதலில் தவறு. நீங்கள் வந்து கோர்ட் என்ன சொல்லுது, ஆதாரே வந்து பல விஷயங்களும் நீங்கள் விருப்பப்பட்டா கொடுங்க, மேண்டேட் பண்ணக்கூடாது, ஆதாரம் எடுங்கன்னே மேண்டேட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் பல தடவை சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும்போது போய் எல்லாரும் போய் ஆதார் எடுத்துட்டு வாங்க, ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வாங்க, யாருங்க நீங்கள்? முதல்ல இந்த கேள்வியை கேட்பதற்கு உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுப்பது?
அதை நீங்கள் பெருமையாக முதலமைச்சர் அவர்களே வந்து இந்த வாரங்க ஒரே வாரத்தில் 50 லட்சம் நாங்கள் சேர்த்துட்டோம். அல்டிமேட்டாக என்ன சொல்ல போகிறாங்கன்னா 2.5 கோடி உறுப்பினர்கள் சேர்த்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பரை அரைவ் பண்ணுறதுக்காக அந்த மாவட்டத்திலிருந்து நாங்கள் இவ்வளோ செஞ்சுட்டோம். நீங்கள் வந்து இப்படி கட்டாயப்படுத்தி சேர்ப்பவர்கள் முதல்ல அவங்களே எப்படி இது ஒரு அவசியம் நினைக்க மாட்டாங்களா? என்னங்க இது கட்டாயப்படுத்தி இப்படி நம்ம பண்றதை தாண்டி அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தோம். 1000 ரூபாய் வாங்குறீங்களா இல்லையா சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்க போலயே, அந்த துறையில கூட சொல்றவங்க இருப்பாங்க. இன்னொன்னுங்க, இப்போ அவங்களுடைய டார்கெட் இந்த ஒரு 5-6 மாசத்துல எல்லோருக்குமே கூட எல்லா மகளிருக்குமே கூட கொடுத்துடட்டும். நீங்க ஒருவேளை நீங்க உங்க ஆசைப்படி வெற்றி பெற்று வருகிறீர்கள், எங்க இருந்து பணம் கொடுப்பாங்க புரியவே இல்லை. அதுவும் நீங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் அதே 1000 கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே இன்னொரு முன்னாள் முதலமைச்சர் 1500க்கு போயிட்டாரு. இது வந்து ஏலம் போடுற மாதிரி ஆச்சு. அப்போ நான் 2000க்கு போகணும். சரி, டெல்லியில் 2000 கொடுக்குறாங்க, வேற ஒரு ஊரில் டெல்லியில் 2000 கொடுக்குறாங்க, அப்போ நான் 2000 கொடுக்கணும். இன்னைக்கு 1000 ரூபாயை கொடுக்க முடியாம அரசாங்கம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது. நீங்க வந்து அவங்க அங்க அதிகமாக தள்ளாட இன்னொன்று அங்கே அதிகமாக தள்ளாட தான் இங்கே காசே வரும். அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. மது விற்பனை அதிகப்படுத்தணும், நீங்க அதெல்லாம் செஞ்சாதான் வருங்கும் போது எங்கிருந்து பணம் வரும்? இன்னும் இல்லை, நான் 9 லட்சம் கோடியை அடுத்த என்ற ஒரு ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நான் 20 லட்சம் கோடியாக ஆக்கிட்டு போயிடுறேன். அப்போ நான் கதை சொல்லி ஜிஎஸ்டிபிக்குள்ள தாங்க இருக்கு, எல்லாமே கட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறது நோக்கி அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 21ல எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு போலியான அறிவிப்புகள் மிகப்பெரிய இந்த பொருளாதார சிக்கலை நோக்கி தமிழகத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சமயம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 1000 பணம் வந்துருச்சுங்க, உங்க வீட்டுக்காரர் மாச சம்பளம் வந்துச்சா இனிமேல் வராது, அந்த 1000 பணம் வாங்கிட்டு அதோட நிப்பாட்டிக்க, அதுங்கிற மாதிரி ஆயிடும். ஒரு பேர் ஆபத்தை நோக்கி கொண்டு போறாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் நான் விவாதத்துக்காக எடுத்திருக்கேன். 123வது பக்கத்துல திமுக சொல்லியிருக்க அந்த அறிக்கையை குறிப்பிட்டு நான் உங்கள்கிட்ட அதுக்கான பதிலை வாங்குறேன். அதாவது மொத்தம் 505 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த 505 வாக்குறுதியை கொடுத்தப்பவே திமுக பிரச்சாரங்களில் முன்வைத்தது தமிழ்நாடு அரசுகிட்ட ஏற்கனவே கடன் ரொம்ப இருக்கு அப்படின்றதான். ஆனாலும் இவங்க கொடுத்தாங்க, நாங்கள் வந்தால் நாங்கள் செஞ்சுருவோம். அவங்ககிட்ட இல்லாத நிதி உங்ககிட்ட எங்கெங்க இருக்குன்னு அப்பயே கேள்வி வந்துச்சு. இந்த கேள்வியெல்லாம் ஊடகங்கள் பெருசாக எழுப்பிடக்கூடாதுன்றக்காக அப்போ ஒரு விளக்கத்தையும் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் தமிழக அரசின் தற்போதுள்ள கடுமையான நிதி சூழலில் அரசின் கடன் 6 லட்சம் கோடியாகவும் பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் 3 லட்சம் கோடியாகவும் உள்ள நிலையில் செயல்படுத்த முடியுமா என்கிற ஐயம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தற்போது அரசின் மேல்மட்டத்தில் தலைவிரித்தாரக்கூடிய ஊழலை ஒழித்தும் அரசின் சார்பில் செய்யப்படும் வீண் செலவினங்களை அறவே தவிர்த்தும் வருவாய் இழப்புகளை தடுத்தும் உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் வரி வருவாயை கணிசமாக அதிகரித்தும் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசீலித்தும் முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்வதன் மூலமும் கூடுதலாக தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கிறது. எனவே உங்கள் ஸ்டாலின் 505 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார்னு சொல்லி எப்போ கொடுத்தாங்க? 2021. இதே வாக்குறுதி 2024 மக்களவை தேர்தலையும் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சு உண்மையிலே? வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றலை, அவங்க சொல்லக்கூடிய பொருளாதாரத்தையும் தமிழகத்தில் உயர்த்தலை, ஆனால் வரக்கூடிய வரி பணங்களை மட்டும் உயர்த்திக்கிட்டாங்க. குறிப்பாக வீட்டுக்கு சொல்லக்கூடிய அந்த வரிகளில் உயர்த்திட்டாங்க, 3 மடங்கு உயர்த்தினாங்க. இப்படியான குற்றச்சாட்டுகளாக இருக்குது. இந்த மொத்த பணமும் என்ன சார் ஆச்சு? எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி இது இல்லை? நிச்சயமா நீங்கள் அந்த படித்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கூட இவ்வளவு மோசமாக போயிருக்காது. கடை விரித்தாடும் ஊழல், பயங்கரமாக ஊழல் இருக்கு. அந்த ஊழலை நாங்கள் ஒழிக்க போகிறோம். அது நடந்ததா? ஊழலை ஒழிக்கவும் இல்லை, ஊழலை இன்னும் மேற்கொண்டு பெருக்கிட்டு அதிகரிச்சிட்டாங்க. புதிய வருவாய்களை நாங்கள் ஈட்டுவோம். எந்த வருவாய் ஈட்டிங்க? அதே டாஸ்மாக், அதே பத்திரப்பதிவு, அதே விஷயங்கள் தான், அதே ஜிஎஸ்டி. அதை தாண்டி புதுசாக இந்த ஆட்சி அமைந்த பிறகு நாங்கள் எங்களுடைய வருவாயை பெருக்கினோம். ஏதாவது பண்ணீங்களா? இல்லை. புதிய முதலீடுகளை ஈர்ப்போம். நாங்கள் வந்து அவங்களே வந்து முதலமைச்சர் டேஷ்போர்டெல்லாம் வச்சுருக்காரு. அவருடைய கண்காணிப்பில் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு, எவ்வளோ MOU சைன் ஆயிருக்கு, என்னென்னமோ சொன்னாங்க. அந்த டேஷ்போர்டு என்னைக்காவது யாராவது காமிச்சிருக்காங்களா? வெளிப்படையாக பார்த்ததே கிடையாது நம்மெல்லாம். அப்போது புதிய முதலீடுகளை நாங்கள் ஈர்த்து விட்டோம்? இல்லை. கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை இதெல்லாம் போயிட்டுருக்கு. காலமாக எல்லாரும் சொல்லுது, இதை வந்து தனியார்கிட்ட விடாதீங்க, நீங்களே எடுத்து செஞ்சால் அதிகமான லாபம் பார்க்கலாம். நீங்கள் இன்னொன்று உங்கள் கண்ட்ரோலாகவும் இருக்கும், ரெகுலேட்டரி பாடியாகவும் நீங்கள் இருக்கலாம். கோட்டை பல தடவை மணல் கொள்ளை நிறைய நடந்துகிட்டே இருக்குது. செகண்ட் சேல்ஸ் அங்கேயே பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு யூனிட் இப்படி வாங்கி அப்படி வேற ஒரு 3 மடங்கு 4 மடங்குல தள்ளிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கையில் எடுக்கலாம். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் எதெல்லாம் லாபம் கொளிக்குமோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனியார் வச்சுருப்பாங்க. எதெல்லாம் நஷ்டத்தில் இயங்குமோ அதெல்லாம் அரசாங்கம் வச்சுக்கும். லாபம் கொளிப்பதை அரசுக்கு திருப்பி விடலாம் என்று நினைத்தால் அது அரசிற்கு லாபமாக்க முடியும். ஆனால் தனியார்கிட்ட இருந்தால் தான் தங்களுக்கு லாபமாக்க முடியும். சிம்பிளான லாஜிக்கு தான். நீங்கள் நல்ல ஒரு செழிப்பான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, அந்த டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் எடுத்து நடத்தினா நமக்கு வந்து வருவாயெல்லாம் ஜாஸ்தியாகும்.
அரசாங்கத்து வருவாய் வந்து இப்போ என்ன பண்ண போகுது? நமக்கான வருவாயில் அதை உருவாக்கணும் அப்படிங்கிற மட்டும் தான் நோக்கமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன உண்மையிலேயே இதெல்லாம் திமுகவில் இருக்கிறவங்களே படித்து பார்த்துருப்பாங்களாங்கன்னு தெரியல. அன்னைக்கு பேசுறதோட அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு அந்த புத்தகத்தை திறக்க வேண்டிய ஆண்டு 2026. அப்பொழுது திறந்து பார்த்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் அதை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அங்கிறது மட்டும்தான். இவங்களே சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 6 லட்சம் கோடி, அப்போ ஒவ்வொரு கணக்கில் 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடின்னு வெவ்வேறு நம்பர்ஸ் வந்துச்சு. பிடிஆர் பாலராஜன் வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்துறோன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் குறித்து பேசுறீங்க. நஷ்டத்தில் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இயங்குகிறது. இயங்குகிறது. அதற்காக ஒரு பொருளாதார குழு அமைப்போம். ஆட்சி அமைந்த 3 மாதத்தில் குழு அமைத்து அந்த குழு வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்களை நஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்வார்கள். நிறைய குழுக்கள் அதனால் எனக்கு எந்த குழுனே தெரியல. ஒரு பொருளாதார குழு அமைச்சா இந்த பொருளாதார குழு என்னால் சொல்லிட முடியும். நீங்கள் வந்து எஸ்தர் த ஃப்ளோ அவங்களாம் வச்சு ஒரு பொருளாதார குழு, இங்கிட்ட பிளானிங் கமிஷனாக ஜெயரஞ்சன் அவங்களாம் வச்சு ஒரு பொருளாதார குழு, இன்னும் பல குழுக்கள் அமைக்கப்பட்டதால் இந்த குழு உண்மையிலே நான் வந்து இதெல்லாம் சொல்லலை, நான் வந்து ஏதோ ஜோக்கெல்லாம் சொல்லலை, உண்மையிலே இந்த மாதிரி குழு அமைக்கப்பட்டதாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழு இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் நடக்கின்ற இந்த நஷ்டத்தை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து லாபத்திற்கு இல்லை வந்து பிரேக் ஈவன் கூட பண்ண வேண்டாங்க, நஷ்டத்தை குறைச்சிருக்கோம். இபியில் வந்து நஷ்டத்தை குறைச்சிட்டோம், போக்குவரத்தில் நாங்கள் இந்த செயல்பாடுகளோட நஷ்டத்தை குறைச்சிட்டோம் சொன்னீங்கன்னா இல்லை. நீங்கள் மேற்கொண்டு இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு போக்குவரத்து கழகம் எப்படி செயல்படுதுன்னா, ஒரு பக்கம் கலெக்ஷனை கொண்டு வந்து ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க, வேறொரு பேங்க்ல போய் கடன் வாங்குவாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து டெய்லி நீங்கள் கொடுக்கணும். அடுத்த நாள் கொண்டு போய் இந்த பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க, இந்த பேங்க்கில் கடன் வாங்கிக்குவாங்க. இப்படி மாறி 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 நீங்கள் பல்லவன் நியூஸ் வரைக்குமே அடமானத்தில் இருக்கக்கூடிய சூழல். நீங்கள் போக்குவரத்து ஊழியர்கள் பல பேர் பென்ஷன் கேட்டு 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 கோர்ட்டுக்கு போய் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது. அரசு ஊழியர்கள் இவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் பல ஓய்வு திட்டத்தை கொண்டு வர போகிறோம். 2 இடத்துல நீங்கள் போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இடத்துல போட்டிருப்பாங்க, பொதுவாக இதையும் போட்டிருப்பாங்க. நாங்கள் பல ஓய்வு திட்டத்தை கொண்டு வர போகின்றோம். அரசு ஊழியர்கள் கொடுத்த ப்ராமிஸ். ஏன் அரசு ஊழியர் தொடர்ச்சியாக போராடி வருஷம் ஏன் போராடுறாங்க? நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ் தாங்க, நாங்கள் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் இல்லைங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீங்கள் பாருங்கள் அதிமுகவும் செய்யலை நாங்களும் செய்யலை, விட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் தான் போய் நாங்கள் போராடுற இடத்துல ஒவ்வொரு இடத்துல நின்று என்ன பண்ணுறீங்க, நாங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், அப்படி தான் நீங்கள் உங்களோட ஆதரவு எடுக்கிறீங்க. ஆனால் அதற்கு கொஞ்சம் கூட உண்மையாக இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு வந்து எல்லோருமே போராடுறாங்கன்னா யாராவது ஒருவர் இந்த தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடுகிறான்னு சொல்லுங்கள். நம்மளே கூட சார் அவங்களே சொல்லலை, இவங்க எங்கே போராட்டம்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த எல்லா போராட்டங்களும் திமுகவால் ஏற்படுகின்ற போராட்டம். திமுக தான் இதற்கு காரண கருத்தா. அவங்களே வந்து நான் ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு நான் இது நிறைவேற்றி கொடுத்துறேன், நான் இது நிறைவேற்றி கொடுத்துறேன். நீங்கள் இப்போது மத்திய அரசாங்கம் வந்து எய்ம்ஸ் கட்டலை அதெல்லாம் செங்கல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் என்னாச்சு? இதே மாதிரி யார் போகிறது? எந்த செங்கல் எடுத்துகிட்டு எங்கே போகிறது? இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து சொன்ன எந்த விஷயங்களும் இது ஏதாவது அதான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் செய்திருந்தால் கூட இவ்வளவு தூரம் நம்ம மோசமாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, எதுவுமே செய்யலை. ஆனால் இதே வாக்குறுதிகள் மறுபடியும் வரும். பேர் மட்டும் 2021 போல 2026 மாற்றிக்குவாங்க. ஏன்னா செய்யலை இல்லை. நீங்கள் 505 வாக்குறுதிகளை நீ பிரதானமாக இவங்க சொன்ன விஷயங்களை எத்தனை சதவீதம் செய்திருந்தாலும் கேட்டால் என்ன கேட்டால் 30% செஞ்சிருப்பாங்க. 20-30 அதே கூட கூடுதலாக தான் சொல்கிறேன். 70% மேலே செய்யவே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது நாங்கள் 70 செஞ்சிட்டோம், 80 செஞ்சிட்டோம், 90 செஞ்சிட்டோம், 120 130 போயிட்டோம். இப்படிலாம் சில கதைகள் இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர உண்மையில் அந்த வாக்குறுதிகள் ரொம்ப சாதாரண விஷயம். பெட்ரோல், டீசல், கேஸ் மானியம், நீங்கள் லோகாயுக்தா சேவைப்பெறும் உரிமை சட்டம், ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு, +2 வரை படித்தவர்களுக்கான தனி வேலை வாய்ப்பு, அரசாங்க இதில் வந்து காலி பணியிடங்கள் 3 லட்சத்தை நாங்கள் நிரப்புவோம், ஊழல் வழக்கால் தனி நீதிமன்றம் அமைப்போம், பாலியல் குற்றத்திற்கு தனி நீதிமன்றம் அமைப்போம். இப்படி பல விஷயங்கள் எந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எதுவுமே நடக்கவில்லை. சரி, இப்படிதான் இருக்கு. ஜெகதீஸ்வரன் சார், நிறைவாக சுருக்கமாக மக்களுக்கான பணிகளை நாம் வந்து சரியாக எந்த கட்சிக்குமே அது பொருத்தமான ஒன்று தான். மக்களுக்கான பணிகளை நாம் சரியாக செய்து வந்தால் நான் வந்து இந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு வீட்டுக்குள்ளே புகுந்து உங்கள் டேட்டாவை எடுக்கிறது, தனியுரிமையில் தலையிடுவது போன்ற எந்த விஷயங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை செய்து நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்த 505 வாக்குறுதிகளில் இத்தனை வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கின்றோம், இத்தனை வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது, அதற்கு காரணம் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் அது நிச்சயமாக புரிந்து கொள்வார். இன்னொன்று நீங்கள் என்ன ஆகிடும்னீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம், நம்ம அரசாங்க பள்ளிக்கூடங்கள் நிலைமை என்னவாக இருக்கின்றது, நம்மளுடைய அரசு மருத்துவமனை நிலைமை என்னவாக அதான் சொன்னேன். நீங்கள் அரசு சார்ந்த அரசு நடத்தும் எல்லா துறைகளையும் நீங்கள் மக்கள் யோசிச்சு பாருங்கள், அது எப்படி இருக்குது. சரி, தனியாருக்கு இவர்கள் தாரை வார்த்த துறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பார்த்தாங்கனாலே மக்களுக்கே ஒரு புரிதல் இருக்கும். அரசினுடைய இது புரிஞ்சிடும் நமக்கு.